எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சிக்கன் ரெசிபீஸ்னாலே நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு, எஸ்பெஷலி சிக்கன் லவர்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நியூ குக்ஸ், பிகினர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே கூட இந்த ரெசிபியை செய்யலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் சிம்பிளான பட் ரொம்பவும் டேஸ்டியான இந்த ஈஸி சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனில் மசாலா தடவி ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஊற்றுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி குறைஞ்சதும் 1 மணி நேரம் ஊற விடுங்க. அப்போதான் சிக்கனில் மசாலா நல்லா இறங்கி டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கன் 1 மணி நேரம் ஊறிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, அப்புறம் பஜ்ஜி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக போடுங்க, அப்போ தான் சிக்கனுக்கு லைட்டாக கோட்டிங் கிடைக்கும். நெக்ஸ்ட் எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கனை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. சிக்கன் நல்ல கோல்டன் கலருக்கு மாறினதும் எண்ணெயிலேருந்து எடுத்துடுங்க. நம்மளோட ஈஸியான சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்க இல்லையா, நல்ல அருமையான சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது நீங்கள் அப்படியே வெறுமனே சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஒரு புலாவ் ரைஸ் இல்லைனா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க.